கர்நாடகால இருந்து தண்ணி வரலன்னா கர்நாடகா சிஎம் தான் நம்ம கேட்கணும். நம்ம நாட்டு சிஎம் எப்படி கேட்க முடியும்? சிஎம் வீட்டுல இருந்தா பைப் லைன் விடுறாரு. அவர் எப்படியே கவுக்கணும். இவங்க வர பழம்பெரிச்சாலைகள் எல்லாம் கவுக்கணும் இல்லையா? அவங்க வந்து உள்ளங்க அடிச்சு பணம் வரும். அவங்க வச்சுக்கிற பணத்தை காப்பாத்திக்கணும். இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ அதை பத்திலாம் ஒரு சிஎம் சொல்லவே முடியாதுங்க. ஒரு 3 வயசு பொண்ணு கெடுத்துட்டாங்க, அப்போ சிஎம் தான் காரணம். சிஎம் என்ன பண்ணும்? அவங்க வீட்டுல உட்கார முடியும், அவன் திருந்தணும். அந்த அவங்க வீட்டுல உட்கார முடியாது. எல்லா ஆட்சியிலும் இந்த ஆட்சி கிடையாது. சிஎம் கடவுளே வந்தாலும் சிஎம் உட்காந்தாலும் அவன் பண்றவன் பண்ணிட்டு தான் இருப்பான். ஒரு வீட்டுக்கு போலீஸை போட்டு ஒரு வீட்டுக்கு குழந்தையும் ஒரு போலீஸ் வச்சு பாதுகாக்க முடியாது. அரசாங்க வேலை கொடுத்தது நல்லது தானே. அவருடைய இதுல இருந்து எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? அவர் என்ன பிசினஸ் பண்றாரு? அவர் எதுவும் பிசினஸ் பண்ணலையே. கவர்மெண்ட் மூலியமா தானே வேலை வாங்கி கொடுக்குறாரு. அவர் எதனா தனியா பிரைவேட் கம்பெனி வச்சு நடத்தினாலோ எதனா செஞ்சாலோ அவர் கொடுக்கலான்னு சொல்லலாம். அவர் எதுவும் பிசினஸ் பண்ணல, எதுவும் கம்பெனி வச்சு ரன் பண்ணலையே. ஆட்சி கலையன்றாங்க. அதெல்லாம் விவரம் தெரியாதுன்னு சொல்லுவாருங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் கலையவே கலையாது. இன்னும் 50 வருஷத்துக்கு தளபதி தான். விளம்பரம்லாம் கிடையாது. அவர் வந்து விளம்பரத்துல இருந்து வந்தவர் தான். அவருக்கு விளம்பரம் தேவையில்லை. அவர் அப்பத்துல இருந்து சினிமா காரத்தானே. அவருக்கு எதுக்கு விளம்பரம்? அவருக்கு விளம்பரமே தேவையில்லை. அவங்க சொல்ற அவங்க பண்ற குறைய மட்டும் இவங்க அது சின்ன சின்ன சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் விளம்பரம் தேவையில்லை. அதுவும் சொல்லிட்டு என்ன ஒரே வார்த்தையா? இதுக்கு மேல எப்படி போனோம்? அருமையா போயிட்டு இருக்கு. ஆனா எல்லா சைடுல இருந்து ஒரு பயமா விமர்சிக்கிறாங்கல்ல. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் காதுல வாங்கலாமா? 4 பேருக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க, உப்பு குறைவா இருக்குன்னா நல்லா போட்டதை சொல்ல மாட்டாங்க, உப்பு குறைவா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதான். அதெல்லாம் மைண்ட்ல நம்ம ஏத்திக்கவே கூடாது. 6 மாசத்துல ஆட்சி கலையன்றாங்க. அதெல்லாம் விவரம் தெரியாதுன்னு சொல்லுவாருங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் கலையவே கலையாது. இன்னும் 50 வருஷத்துக்கு தளபதி தான். ஒன்னும் சொல்ல முடியல. இப்படி ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணணும். அவர் எப்படியே கவுக்கணும். இவங்க வர பழம்பெரிச்சாலைகள் எல்லாம் கவுக்கணும் இல்லையா? அவங்க வந்து உள்ளங்க அடிச்சு பணம் வரும். அவங்க வச்சுக்கிற பணத்தை காப்பாத்திக்கணும். இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இனிமே இப்போதைக்கு யாரும் பிரைட் வாங்குறது இல்ல. விளம்பரம்லாம் கிடையாது. அவர் வந்து விளம்பரத்துல இருந்து வந்தவர் தான். அவருக்கு விளம்பரம் தேவையில்லை. அவர் அப்பத்துல இருந்து சினிமா காரத்தானே. அவருக்கு எதுக்கு விளம்பரம்? அவருக்கு விளம்பரமே தேவையில்லை. அவங்க சொல்ற அவங்க பண்ற குறைய மட்டும் இவங்க அது சின்ன சின்ன சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் விளம்பரம் தேவையில்லை. திமுக பத்தி பேசுறது அவர் குறைச்சிக்கலாம். திமுக பத்தி பேசுறது கண்டிப்பா குறைச்சா. அப்போ வந்து ஆட்சி வர வேண்டியது அவங்க சொன்ன குறை சொன்னாங்க. இப்போ அவங்க குறை சொல்றது வேஸ்ட் தான். அது கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா. இப்பதானப்பா அவங்க வந்திருக்காங்க. இனிமே வெயிட் பண்ணி பார்க்கணும்ல. எதுவா இருந்தாலும் குழந்தை பிறந்தா கூட ஒரு வருஷம் ஆனாதான் பேசும். இவங்க 60 நாள் என்ன செய்ய முடியும்? அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு வர்றாங்க. சொல்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாலின் கூட பாத்தீங்கன்னா நமக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரு. அவர் வீட்டுல இருந்தா எடுத்து கொடுத்தாரு இல்லையா? அவரு இருக்கப்பட்டவர் தானே. கவர்மெண்ட்ல இருந்தா எடுத்து கொடுத்து எல்லா கடனாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. அதே மாதிரி தான் எல்லாமே. அரசாங்க வேலை கொடுத்தது நல்லது தானே. அவருடைய இதுல இருந்து எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? அவர் என்ன பிசினஸ் பண்றாரு? அவர் எதுவும் பிசினஸ் பண்ணலையே. கவர்மெண்ட் மூலியமா தானே வேலை வாங்கி கொடுக்குறாரு. அவர் எதனா தனியா பிரைவேட் கம்பெனி வச்சு நடத்தினாலோ எதனா செஞ்சாலோ அவர் கொடுக்கலான்னு சொல்லலாம். அவர் எதுவும் பிசினஸ் பண்ணல, எதுவும் கம்பெனி வச்சு ரன் பண்ணலையே. ஒரு சிஎம் மாதிரி இல்லாம ஒரு நடிகர் மாதிரியே பேசிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. இப்போ பெரம்பூர்ல கரெக்ட் தாங்க. இப்போ நீங்க சிஎம் ஆன உடனே வந்து நடிகர் எல்லாமே அந்த கேரக்டர் மாத்தணும்னா கஷ்டம் தான். இன்னும் நாளாகும். நம்ம சிஎம் நம்ம ஃபர்ஸ்ட் அவர் சிஎம் அவர் நம்பி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு மெச்சூரிட்டி வரும். ஜெயலலிதா அம்மா வந்த புதுசு என்ன பண்ணாங்க? ஒரு லேடியா இருந்துட்டு அவங்க புடவை கட்டிக்கிறது, நகை போறது, உடம்புல நகை போறது, அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல. அவங்க லேடியா தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. சிஎம் ஃபீல் பண்ணல. சிஎம் ஃபீல் பண்ணி மேரேஜ் பண்ண சொல்லிட்டு அவள் செலவு பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லா நகை போட்டுக்கணும், பட்டு புடவை கட்டிக்கணும், அப்படியே இருந்தாங்க. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது எல்லாத்தையும் நகலாம் இல்லாம வெறும் பிளைனா ட்ரெஸ் போட்டு சிஎம் அவங்க ஆக்ட் பண்ணாங்க. தண்ணி வராததுக்கு, கர்நாடகால இருந்து தண்ணி வராததுக்கு, மழை பெய்யாததுக்கு எல்லாத்துக்குமே விஜயை குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு நாள் என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் ஆட்சி இருந்தில்ல, சாரி திமுக ஆட்சியிலும் காங்கிரஸ் இருந்தாங்க. அண்ணா திமுகவும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க? ஜெயிக்கிற சம்பந்தம் இருக்கு. ஆரம்பத்துல தண்ணி முதல்ல தூர்வாரினால தண்ணி நிக்குமே, தூர்வும் வரல. எப்படி தண்ணி நிக்கும்? அழிவாரோ அடிச்சுன்னு போக வேண்டியதுதான். இதுதான் ரீசன், வேற ஒண்ணு. இதுக்கு அரசாங்க வேலையை தராம வேற எப்படி கை காசு போட்டு தருவாங்கன்னா, இப்போ ஃபேக்டரி வச்சு நடத்தலையே விஜய், இல்ல ஓனா கம்பெனி வச்சு நடத்தலையா? அவர் சினிமால நடிச்சுட்டு டைரக்டா வந்திருக்காரு. அவர் இப்போ தனியா பிசினஸ் பண்ணா அதுல இருந்து வேலை கொடுக்கலாம். அவரே ஒரு இடத்துல இருந்து வேலை தானே செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவரு எப்படி வேலை தருவாரு? அரசாங்கத்துல தான் தர முடியும். அவர் இப்ப அரசாங்கத்துல தானே வேலை செய்யறாரு. அப்ப அரசாங்கத்துல தான் தருவாங்க. கரெக்ட் தானே? சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட கை காசை போட்டுதான் அவர் எலெக்ஷனுக்கு வந்திருக்காரு. அது வந்து கட்சியில இருந்து பணத்தை எடுத்து அவர் எலெக்ஷனுக்கு வரல. அவரோட கை காசுல இருந்தா அவர் எலெக்ஷனுக்கு வந்தாரு. இப்ப செய்யறதும் மேக்ஸிமம் கை காசு தான். இவர் இப்பதான் வந்திருக்காருங்களே. அவர் ஃபர்ஸ்ட் உணவு நம்ம சிஎம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தரா அவர் பண்றதுல பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. இப்போதைக்கு லஞ்சம் வாங்காம இருக்காங்க. லஞ்சம் வாங்குறாங்க, பயப்படுறாங்க. கொடுங்க, அவ்வளவுதான். அதான் வேலை ஆகும்னு சொன்னவன் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். ஒயின் ஷாப்லயே போனீங்க 10 ரூபா கொடுன்னு கேட்டவன் பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சேஞ்ச் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு இருக்க லஞ்சம் வந்து கம்மியாயிருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி பெரிய டிஃபரெண்ட்ல ஒண்ணும் இல்ல. வேற என்ன டிஃபரெண்ட் காமிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணுமே காமிக்க முடியாதுங்களா? பட் கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்போ திமுகவும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, இப்போ மழை வராதுக்கு, தண்ணி வராதுக்குலாம் விஜய் பயங்கரமா விமர்சிக்கிறாங்க. என்ன ஆட்சி நடத்துறாரு, தமிழ்நாட்டுல தண்ணியா வரல அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. தண்ணின்றது அது இயற்கை. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டாலினாவே இருந்தாலும் அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெயலலிதாவா இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. எம்ஜிஆரே இருந்தாலும் அந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. இயற்கை. கர்நாடகால இருந்து தண்ணி வரலன்னா கர்நாடகா சிஎம் தான் நம்ம கேட்கணும். நம்ம நாட்டு சிஎம் எப்படி கேட்க முடியும்? சிஎம் வீட்டுல இருந்தா பைப் லைன் விடுறாரு, அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அரசியல்னா எல்லாருமே பேசுவாங்க தானே. யாரா இருந்தாலும் பேசுவாங்க தானே. இப்ப நானே நாளைக்கு அரசியல் பேசி தானே ஆகணும். பேசாம அமைதியா
இவன் இப்பவே அமைதியா இருக்கான், நான் என்ன செய்வான் நாளைக்குன்னு தானே வரும். கண்டிப்பா பேசுறதுல தப்பு இல்லையே. அவங்க எல்லாம் ஒர்த்தே இல்ல, அவங்கள பத்தி எல்லாம் பேச நான் விரும்பவே இல்லை. அப்படின்னு பார்த்தா கல்யாணத்துக்கு கூட ஸ்டாலின் பண்ணாரு, ஏன் அரசியல பேசிட்டு வந்தாரு? பேசாம இருந்திருக்கலாம், வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கலாம். சீமானு கொடுத்தா எங்கேயோ போனாரு, அவரும் அதே மாதிரி அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்திருக்கலாம். எதுக்கு அரசியல பத்தி பேசிட்டு வந்தாரு? அதனால ஒர்த் இல்லாத மேட்ரு, அதெல்லாம் பேச வேண்டாம். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா 6 மாசம் தாண்டிட்டா பாத்துக்கலான்றாரு. வேண்டாங்க, டைம் வேஸ்ட். அந்த கொஸ்டினே டைம் வேஸ்ட். என்ன இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளவே மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா கலையோன்றதுக்கு இது ஒரு ஆதாரமே போதாதா? இதுக்கு மேலே ஒரு ஆதாரம் வேணுமா? கலையெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதை பத்திலாம் ஒரு சிஎம் சொல்லவே முடியாதுங்க. ஒரு 3 வயசு பொண்ணு கெடுத்துட்டாங்க, அப்போ சிஎம் தான் காரணம். சிஎம் என்ன பண்ணும்? அவங்க வீட்டுல உட்கார முடியும், அவன் திருந்தணும். அந்த அவங்க வீட்டுல உட்கார முடியாது. எல்லா ஆட்சியிலும் இந்த ஆட்சி கிடையாது. சிஎம் கடவுளே வந்தாலும் சிஎம் உட்காந்தாலும் அவன் பண்றவன் பண்ணிட்டு தான் இருப்பான். ஒரு வீட்டுக்கு போலீஸை போட்டு ஒரு வீட்டுக்கு குழந்தையும் ஒரு போலீஸ் வச்சு பாதுகாக்க முடியாது. சோ அது நடக்குதுல, அதுக்காக சிஎம் வந்து இதுவா சொல்ல முடியாது. தண்ணி பிரச்சனை அவர் வந்தவனே எல்லாத்தையும் தீர்த்தணும், கரண்ட் வந்தோடனே எல்லாத்தையும் அவர் பண்ணணும். ப்ரொடக்ஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்போ கரெக்டா போகுது. மேபி இந்த 5 வருஷம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த 5 வருஷத்துல பிரச்சனை இருக்குன்னா அப்ப கேட்கல கேள்வி. இப்ப கேள்வி கேட்க முடியும். இப்போ ஒண்ணுமே கிடையாது, ஃப்ரீயா விடுங்க. அவர் யாரும் எதிர்பார்க்கலங்க. எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து ஒரு சீட்ல உட்கார்ந்தோன்னே எல்லாரும் பொறாம இருக்குங்களா, அந்த பொறாமத்துக்கு காரணம். அப்ப இப்ப அவர் கவர்மெண்ட்ல இது முதலமைச்சர் ஆனதால தானே அந்த கவர்மெண்ட்ல வேலை அவங்களுக்கு வாங்கி தராரு. அது நல்லது தானே. இவங்க என்ன வாங்கி கொடுத்தாங்க? இவங்க இத்தனை வருஷமாலாம் இருந்தாங்களே, இவங்க என்ன வாங்கி கொடுத்தாங்க? இவர் இப்பதானே வந்திருக்காரு, செய்யட்டுமே, ஒரு 5 வருஷம் ஆளட்டுமே, அதுக்கப்புறமா நம்ம சொல்லலாமே இது செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்லலாம்ல. என்னன்னாலும் பேசிக்கலாம். சரி, அவர் வந்து செய்யட்டும், ஒரு 2 வருஷமாவது அட்லீஸ்ட் போகட்டுமே. 60 நாள்ல என்ன செய்ய முடியும்? புதுசா இப்பதான் அவர் வந்திருக்காருன்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப கொஞ்சம் அவர் டைம் கொடுக்கணும்ல. அவங்களே தானே சொல்றாங்க புதுசா வந்திருக்காரு, நடிகரா வந்திருக்காருன்னு. அப்ப அவர் இதுல பொது வாழ்க்கையில அவருடைய அனுபவம் தேவை தானே. பொறுமையா செய்யட்டும், வெயிட் பண்ணி பாப்போமே. இத்தனை வருஷம் இவங்க 2 கட்சிக்காரங்க கிட்டயும் கொடுத்து நம்ம ஒன்னும் இது பண்ணதில்ல, கடனாலதான் மிச்சம். இவர்கிட்ட கொடுத்து பாப்போம் என்ன பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் இவங்க என்ன நிர்வாகம் பண்ணிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு வார்டுல போய் பார்த்தாலும் மோட்டு பூச்சி, ஒரே அந்த இது எங்க மாமனார் அந்த இதுல மண்டையில போய் கூட மோட்டு பூச்சி இது ஆயிட்டு இருக்குது. அதுல அப்ப அந்த ஸ்டாஃபுங்க என்ன பண்றாங்க? அப்ப இதை பாக்கலாம்ல, அவரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்கல்ல, அப்ப அவர் பாத்துக்கலாம். அப்ப இதெல்லாம் பார்க்காம இப்ப வந்து இப்ப இது பண்ணா தப்பு தானே. அது எவ்வளவு இருக்குதுல்ல ஹாஸ்பிட்டல் நிர்வாகம். முதல் மெயின் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் தான். அந்த ஹாஸ்பிட்டலே சுகாதாரம் கிடையாது. ஒரு குடும்பங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்திருக்காருல விஜய், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது தவறு. அதாவது ஒரு அன்னைக்கு வந்து ஒரு சிஎம்மா போல ஒரு கட்சி நடிகரா போயிருக்காரு, அன்னைக்கு அவர் பார்க்க போயிருக்காரு. அது வந்து ஒரு செயற்கையா பண்ணிருக்காங்கன்னு ஒரு ரூமர். அது உண்மையா போய் நமக்கு தெரியாது. அது மாதிரி எத்தனையோ பேர் இவங்க டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் விஷச்சாரம் குளிச்சு அது 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அவங்க நிதிக்கு விஷச்சாரம் ஆலோ பண்ண அதுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும். அது மாதிரி தேவையே இல்லை. இதெல்லாம் அது சொந்த பணத்துல கொடு. அரசாங்கத்தை எந்த கொடுக்கணும். இவ்வளவு வருஷம் இருந்து அவர் அந்த சுகாதாரத்தை மட்டும் என்ன பண்ணாரு? அவர் கட்டின அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் தான் சுகாதாரமா இருக்குது. மிச்ச ஹாஸ்பிட்டல் அவருக்கு கிடையாது. அம்மா அப்ப இதெல்லாம் கேட்கணும், எவ்வளவு கேட்டு போடலாம்ல. ஒருத்தர் வந்துட்டாங்க, இத்தனை வருஷம் 2 ஆட்சி தான் வந்தது. ஒரு பையன் வந்துட்டான், நம்மள மீறி வந்துட்டா எல்லாமே அவன் கை மீறி போயிடுச்சுன்றதுனால அவங்களுக்கு ஒரு இதுவா தான் இருக்கு. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து டிவிக்கே தான் மாறுறாங்க, ஏடிஎம்கேல இருந்தும் டிவிக்கே தான் மாறுறாங்க. இப்ப அவங்களுக்கே வந்து ஒரு இதுவாயிடுச்சு. எல்லாமே ஜனங்க எல்லாம் டிவிக்கே போகிறாங்களே. நடிகர் அவரே ரசிகரா, அவ்வளவு ரசிகர் இருக்காங்க, அவரையே விலை கொடுத்து வாங்கணும். ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்தா தானே வாங்கினாரு. ஸ்டாலின் மட்டும் ஓட்டு காசு கொடுக்காமலே வந்துட்டாரு. நாங்களே வாங்கிருக்கிறோம். அவங்க உதயநிதி எப்படி வந்தாரு? அவரும் நடிகரா இருந்து தானே வந்தாரு. நடிகர்ன்றது யாருனாலும் வரலாம். என்ன செய்யறாங்கன்னு ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணணும் இல்லையா? யாரா இருந்தாலும் ஒரு 2 மாசத்துல என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப நம்ம கூட இப்ப நாங்க சாதாரணமா இப்ப பேசுறோம். இப்போ ஒரு இதுவா பேசணும்னா எழுதி, இப்போ நம்ம சாதாரணமா இப்ப ஜென்ரலா பேசுறதுனால நம்ம பேசிடுறோம். இப்போ நான் ஒரு இதுவா போயமா எதனா மனப்படமா ஒப்பிக்கணும்னா எழுதி வச்சு தான் படிக்க முடியும். அது தேவையில்லையா? இப்போ திமுக வந்து விளம்பர அரசியல்னு சொல்லுவாங்க, அதை விட ஒரு டபுள் மடங்கா விளம்பர அரசியல் பண்றாரு அப்படின்றாங்க விஜய். எல்லாம் சொல்ல வேண்டியதுதான். அது உண்மை நினைக்கிறீங்களா? இல்ல உண்மைதான். அவங்க ஒரு பக்கம் விளம்பரம்னா இவங்க ஒரு பக்கம் விளம்பரம். ஆனா எல்லா மத்திய அரசியல் வரதை பொறுத்த இவங்க லேபிள் ஒட்டி அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க, இவங்க முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணு. யாரும் சலைச்சவங்க கிடையாது. நாளைக்கு நானே வந்தேன் நானும் அதான் செய்வோம், நீங்க வந்தாலும் நீங்க அதான் செய்ய போறோம். கண்டிப்பா அவங்க கம்முன்னு தானே, அதிகாரிங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க தூண்டி விட்டு வேலை செய்வாங்க. அவ்வளவு வந்து இதுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. இன்னும் போதான் தெரியும். எதுக்கெடுத்தாலும் அவங்க ஸ்கிரிப்ட்னா என்ன பண்ண முடியும்? யாரா இருந்தாலும் எழுதி வச்சு தான் படிச்சு தான் ஆகணும். அவர் புதுசா வந்திருக்காரு, ஆளட்டும், ஒரு 5 வருஷம் ஆளட்டும், என்ன பண்றாருன்னு பாக்கலாம். அது வந்து சொல்றது அது தப்பு இல்லையே. இப்ப அவர் விஜயால அந்த கரூர் வந்து இதுவாகல. ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுடைய பேக்ரவுண்ட் தானே, எல்லாமே பிளான் பண்ணி தானே அவங்க செஞ்சிருக்காங்க. அவர் அது சொல்றது தப்பு இல்லையே. எனக்கு திருப்பி நீங்க ஓட்டு போடுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்க எனக்கு தான் போடணும், நான் இவ்வளவு காசு உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்லாம் அவர் பேசலையே. இப்ப நம்ம கூட என்ன சொல்லுவோம் பிள்ளைங்க கிட்ட, சரிடா அம்மா தப்பு பண்ணிட்டேன், அடுத்த வாட்டி நான் உனக்கு ஒழுங்கா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிருவோம். அவ்வளவுதான். அது தப்பு இல்லையே சொல்றது. தப்பு இல்லதான், வந்து பாக்கட்டும். தலைமுறை அவங்களே தான் வரணும். ஆட்சிக்கு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். 5 வருஷத்துக்கு எப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் போறதான் சின்ன பசங்க கூட கியூல நின்று ஓட்டு போட்டாங்க.
இப்ப அந்த அவங்க ஆட்சியில அந்த மாதிரி யாருமே போடல எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நின்று ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஏன் அழுனா இஷ்டப்படுறவங்க செய்ய போறாங்க இல்லன்னா அவர் அழுவதுல என்ன இருக்குது அதில் செய்யறவங்க தானே அழுதாகணும். என்னடா இப்படி கொடுக்குறாங்களே அப்படி கொடுக்குறாங்க அதெல்லாம் பிரச்சனை விஜய் வந்து அழுகுறாரு நடிக்கிறாரு. இல்ல 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 எதுக்கு நடிக்கணும்? என்னனாலும் எப்படினாலும் சொல்லுவாங்க. இப்ப நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும். உண்மையா இப்ப உங்க இடத்துல இருந்து ஃபீல் பண்ண இப்ப உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். யார் என்னனாலும் ஈஸியா பேசலாம். இப்ப நாங்க கூட ஈஸியா நின்று பேசிட்டு போயிட போறோம், அவ்வளவுதான். இதுல என்ன யாருக்கு என்ன பெனிஃபிட்? இப்ப அவர் விஜய் பத்தி ப்ரோமோட் பண்றதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கா? இதுவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நாங்க சம்பாதிச்சு நாங்க வச்சு சாப்பிட்டதான் உண்டு. அவரு ஒண்ணு எங்களுக்கு கொடுக்க போறதுல கருப்பதுல ஒரு ஆட்சி, அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வரட்டும், திருப்பங்கள், அவ்வளவுதான். ஒரு 2 மாசம் குறைச்சு கொடுக்க கூடாது, விட்டு பாக்கணும் என்னதான் செய்யறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே அவங்க பையன் தான் வரணும், அவங்க பேரன் தான் வரணும், பேத்தி தான் வரணும்னா அதெல்லாம் நடக்காத விஷயம். அது வரட்டுமே. அவர் வந்ததால இவங்க வைத்தச்சல் பண்றாங்க. வைத்தச்சல் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? ஏன் அவங்க தலைமுறை தான் வரணும். ஏன் ஸ்டாலின் அவங்க விஜய் பிள்ளைய நினைச்சு கூட கொஞ்சம் ஒத்துழைக்கலாம் வரும். ஏன் அந்த ஒத்துழைப்பு வர மாட்டேங்குது? இவங்களுக்குள்ளே தான் எனக்கு ஒன்னும் புரியல.